உங்க வைஃபை பத்தி யாரும் எதுவுமே பேசக்கூடாது, உங்களை பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீங்க வீட்டுல மூடி நம்ம இதே உட்காந்துருக்கணும். பாரு அண்ட் கமருதன் போயிட்ட பிறகு போடுறதுக்கு எதுவுமே இல்ல. கிழி 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 ஏமா ரம்யா, நீ இதை மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தா இன்னத்துக்கு சாண்ட்ரா இடத்துல நீ தான் இருந்திருப்ப. வியானாவும் வந்து கரெக்டா வந்து விக்ரம பத்தி சொன்னதெல்லாம் அதை நம்பலாமா நம்ப கூடாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப வியானா வந்து விக்ரம கத்தி அதை ஒரு சிம்பத்தி ஓட்டா ஆக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வியானா கோவப்படுறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்ற பாயிண்ட் என்னமோ கரெக்ட் தான். சாண்ட்ரா ஐயோ அப்பா, நடிகையர் திலகம், இதுக்கப்புறம் நடிகர் திலகம் ஒருத்தர் இருக்காரு இல்லையா வெளியில, ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேல இருந்துச்சு. நிறைய பேர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் கலையரசனை வச்சு ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்தாரு வேற. பார்வதி அதை எப்போ சொன்னாங்க ஸ்டார்டிங்ல, ஏன் அதுக்கப்புறம் அவங்க மனசு மாறி இருக்க வாய்ப்பு இல்லையா? கலையரசனுக்கும் பிரஜனுக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு? காசு கொடுத்து ஒரு ஓசி பிரியாணி ஓசி சோறுக்காக வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வி ஆர் நேஷனல் டெலிவிஷன் மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அப்படி சொல்லிருக்காங்க. இது வந்து பொதுவா சொன்ன ஒரு டேக்னே வச்சுப்போமே. இத மக்கள் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? உங்க வைஃபை பத்தி யாரும் எதுவுமே பேசக்கூடாது, உங்களை பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீங்க வீட்டுல மூடி நம்ம இதே உட்காந்துருக்கணும். ஒரு சேனல்ல வந்துட்டு ஒரு ஷோ காசை வாங்கிட்டு ஒரு ஷோக்கு வந்து இப்ப ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க, உங்க படம் அட்டு கேவலமா இருக்கு, அதை ரிவ்யூ பண்ணக்கூடாதா? அந்த கேஸ் நிக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது உள்ள ஒருத்தவங்க டிராமா பண்றாங்க, வெளியில இவர் டிராமா பண்றாரு. பேச ஃப்ரெண்டா இருந்தா நீ வந்து நேர்ல சொல்லுவ. இந்த லாஜிக் எங்க வருதுன்னு எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்டா இருந்தா நான் பின்னாடி பேசக்கூடாதா? என்ன தாட்ல அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ட்ரிகர் பண்ணி என்னென்ன பேசிருக்கீங்க. இவங்க ஏமாத்தலையா ஊரியே? மான நஷ்ட வழக்கு போடுவாரு. எத்தனை பேர் மேல போடுவாரு? கோடிக்கணக்கான பேர் பாக்குறதா சொல்றாங்க. 30 லட்சம் பேர் மேல கேஸ் போடுவாரா இவரு? வாய் விடுறதுக்கு முன்னாடி பார்த்து விடணும். மீடியா பர்சன்னா உங்களை ரிவ்யூ பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியும் தெரியலனா நீங்க எதுக்கு மீடியால உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அதனாலதான் நீங்க 25 படம் நடிச்சதுல ஒரு படம் கூட எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எல்லாரையும் மிரட்டுறீங்க. இப்ப மக்களையும் மிரட்டுறீங்களோ? மிஸ்டர் அகோரிகள் அவர்களே, ஓசி பிரியாணி நல்லா இருந்துச்சா? ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். பாரு அண்ட் கமருதன் போயிட்ட பிறகு நான் போடுற முதல் வீடியோ. ஏன்னா அதுக்கப்புறம் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கண்டென்ட் கொடுத்ததே அவங்க தான். அந்த கண்டென்ட் இந்த அவுட் ஆஃப் 365 எவ்வளோ ப்ரோமோஸில் 250க்கு மேலே ப்ரோமோஸ் வந்து அவங்களால தான் வந்திருக்கு. இப்போ என்னன்னா இன்னும் எபிசோடை பற்றி பேசுகிறேன். நடந்த எபிசோடு கிழி 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 ஏமா ரம்யா, நீ இதை மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தா இன்னத்துக்கு சாண்ட்ரா இடத்துல நீ தான் இருந்திருப்ப. வேற லெவல், சரியான பாயிண்ட், அக்யூரேட்டா இருந்துச்சு, எல்லாமே சரியான பாயிண்ட்ஸ். அண்ட் வியானாவும் வந்து கரெக்டா வந்து விக்ரம பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட். அதுக்கும் இப்ப நிறைய பேர் வந்து வெளில சொம்பு தூக்குறாங்க. இது என்ன, எனக்கு எப்படி இருக்குன்னா அதை நம்பலாமா நம்ப கூடாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப வியானா வந்து விக்ரம கத்தி அதை ஒரு சிம்பத்தி ஓட்டா ஆக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரெண்டாவது, எதுக்கு வியானா கோவப்படுறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்ற பாயிண்ட் என்னமோ கரெக்ட் தான். ஆனா எக்ஸாக்டா விக்ரம் வியானாக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, பட் ஹீ டிசர்வ்ஸ் இட். அப்படிதான் இருக்கு. நம்ம சாண்ட்ரா ஐயோ அப்பா, நடிகையர் திலகம், இதுக்கப்புறம் நடிகர் திலகம் ஒருத்தர் இருக்காரு இல்லையா வெளியில, அவரை வந்து அவர் உள்ள கண்டஸ்டன்டா இருக்கும் போது பேப்பர் ரவுடின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போலாம் எனக்கு ஏன் இந்த மனுஷனை போட்டு எனக்கு பிரஜன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஏன்னா நிறைய வருஷமா அவர் வந்து இந்த சேனல்ல நிறைய சீரீஸ்லாம் பண்ணி ஒரு ஃபெயில்டு ஆக்டரா அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா. ஸோ வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேல இருந்துச்சு. சரி, பிக் பாஸ் வந்திருக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆன் ஸ்கிரீன் வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் அவரை நிறைய பேர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா முந்தா நேத்தோ அவர் கொடுத்த இன்டர்வியூ, அதுவும் கலையரசனை வச்சு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு வேற, பார்வதிக்கு அகேன்ஸ்டா. எனக்கு புரியல. கலையரசன் சரி, கலையரசன் சொல்ற மாதிரியே நான் இது மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னு இருக்கட்டுமே. பார்வதி அதை எப்போ சொன்னாங்க ஸ்டார்டிங்ல, ஏன் அதுக்கப்புறம் அவங்க மனசு மாறி இருக்க வாய்ப்பு இல்லையா? அதுவும் கலையரசனுக்கும் பிரஜனுக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு? பிரஜன்லாம் உள்ள வரும்போது கலையரசன் இல்லவே இல்லை உள்ள. அதாவது காசு கொடுத்து ஒரு ஓசி பிரியாணி ஓசி சோறுக்காக வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம பேப்பர் அப்படி என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்கேம்ட்ரான்னு ஒரு நேஷனல் டெலிவிஷன், வி ஆர் நேஷனல் டெலிவிஷன் மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல சாண்ட்ராவை அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுவா சொன்ன
ஒரு டாக்னே வச்சுப்போமே. இத மக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? ஸ்கேம்ரா குட் பி எனிவன். அது அவங்க வைஃப் உன்னோட அவங்க வைஃபே சொல்லியிருந்தாலும் உங்க வைஃபை பத்தி யாரும் எதுவுமே பேசக்கூடாது, உங்களை பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீங்க வீட்டுல மூடி நம்ம இதை உட்காந்துருக்கணும். ஒரு சேனல்ல வந்துட்டு ஒரு ஷோ காசை வாங்கிட்டு ஒரு ஷோக்கு வந்து இப்ப ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க, உங்க படம் அட்டு கேவலமா இருக்கு, அதை ரிவ்யூ பண்ணக்கூடாதா? மக்கள் அதை பத்தி பேசக்கூடாதா? ஐயோ பிரஜினோட ஆக்டிங் நல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடாதா? சொன்னா நீங்க மான நஷ்ட வழக்கு போடுவீங்க. பேப்பர் ரவுடி அந்த கேஸ் நிக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது உள்ள ஒருத்தவங்க டிராமா பண்றாங்க, வெளியில இவர் டிராமா பண்றாரு. காமெடியா இருக்கு இவங்க பண்றதெல்லாம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, யாரா நீங்களான்ற மாதிரி இருக்கு. உங்க மேல இருந்த மரியாதையோ கொஞ்சம் நஞ்ச மரியாதையோ கெடுத்துக்கிட்டீங்க. இப்போதான் சாண்ட்ராவோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியில வருது. சாண்ட்ராவோட அந்த டிராமான்றது இப்பதான் நிறைய பேருக்கு புரிய வருது. ஏன்னா எல்லாமே இப்ப வந்து பார்வதியும் அமிர்தனையும் தான் இன்னும் திட்டுறாங்க சில பேர், நிறைய பேர். ஆனா அது தப்பு தாங்க, அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தாங்க. அதுக்கு இவங்க பண்ண ஒரு டிராமா இருக்கு தெரியுமா, அது இப்போ வெளியில வருது அந்த கூட்டு. ஒன்னா இன்னைக்கு ரம்யா வந்து அவங்க கேட்ட கேள்விங்கெல்லாம் இருக்குல்ல, ஆமா உன் ஃப்ரெண்டா இருந்தா பின்னாடி பேச, ஃப்ரெண்டா இருந்தா நீ வந்து நேர்ல சொல்லுவ. நீ கண்டஸ்டண்டா இருந்தாலுமே தைரியமா இருந்தா உன் பாயிண்ட்ஸ்லாம் லாஜிக் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ தைரியம் இருந்தா நேர்ல சொல்லியிருப்ப. ஃப்ரெண்டா இருந்தா பின்னாடி பேசக்கூடாதான்றது என்ன கேவலமான ஒரு தாட். இந்த லாஜிக் எங்க வருதுன்னு எனக்கு புரியல. உன் ஃப்ரெண்டா இருந்தா நான் பின்னாடி பேசக்கூடாதா? என்ன தாட்ல அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பேசுறதுலாம் அப்படிதான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கவங்கள உள்ள ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு புரியல. இது வந்து ஏன்னா சாரி ஹோஸ்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பிக் பாஸோட ஃப்ரெண்ட்ஸு போல. எனிவே நம்ம பிக் பாஸ் ரொம்ப தூக்குறது அதுக்கப்புறமா வருவோம், அவங்க எப்படி ஒருத்தரை ரொம்ப சேவ் பண்றாங்கன்னு அதை நான் கடைசியா சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சாண்ட்ரா நீ ஃப்ரெண்டா கூட இல்ல, எதிரியா இருந்தாலும் பின்னாடி பேசுறது தப்பு தான், அது கேவலமான விஷயம். அதை நீங்க டிஃபரெண்ட் வேற பண்றீங்க. இதுலயே தெரியுது நீங்க எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்றது. உங்க மைண்ட் செட் உங்க சொல்றேன். நீங்க ஒருத்தரையும் என்னென்ன வார்த்தையை வச்சு அவங்கள ட்ரிகர் பண்ணி என்னென்ன பேசிருக்கீங்க, ஆனா அது அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா அது பார்வதி. அவங்க ஆக்சுவலி நீங்க அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அவங்க இருந்ததுனால தான் நீங்க பண்றாங்க அல்சாட்டியங்களோ உங்களோட கேவலமான அந்த புத்தியும் வந்து வெளியில தெரியாம இருந்துச்சு. அதை வந்து அப்படியே அவங்க ஒரு ஷீல்டு மாதிரி, அதாவது புல்லட் ப்ரூஃப் ஷீல்டு மாதிரி அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம பேப்பர் ரவுடிய பத்தியும் பேசியாச்சு இல்லையா. பேப்பர் ரவுடி இன்னும் வந்து கேஸ் போடுவேன்றாரு, மான நஷ்ட வழக்கு போடுவேன்றாரு. மான நஷ்ட வழக்கு முதல்ல எப்படி இருக்கும், எப்படிலாம் நடந்திருக்கு தெரியுமா? இதுவரை நான் அந்த ஸ்கேம்ரான்ற வார்த்தையை வந்து நான் அவங்களுக்கு பயன்படுத்தினது இல்லை. நான் பயந்துட்டேன்னு நினைக்காதீங்க, நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா அது வந்து அந்த ஷோல நடந்துச்சு. இப்படி ஸ்கேம்ரா என்னன்னு தெரியுமா, நான் அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி தான் பேசினேன். ஆனா இப்ப நான் அப்படி பேச விரும்பல. ஆக்சுவலி கரெக்ட் தான் எனக்கு தோணுது. ஸ்கேம்னா ஸ்கேம், ஓகே. என்ன ஸ்கேம்னா நடிக்கிறது இல்ல ஏமாத்துறது. இவங்க ஏமாத்தலையா ஊரையே, விஜயசையே ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிச்சாங்க பாருங்க. ஆக்சுவலி பேனிக் அட்டாக்கும் ஃபிட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இவங்க ஃபிட்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகி பண்ணாங்க. அது பேர் ஏமாத்துறது, அது பேர் ஸ்கேமிங். அதனால 2 பேர் வெளில போயிருக்காங்க, அதுதான் ஸ்கேமிங். இன்னொன்னு இவர் சொல்றாருல மான நஷ்ட வழக்கு போடுவாரு, எத்தனை பேர் மேல போடுவாரு? 1, 10, 20, 200, 300. இந்த ஷோவை கோடிக்கணக்கான பேர் பாக்குறதா சொல்றாங்க. அந்த கோடிக்கணக்கான பேர்ல பாதின்னு வச்சுக்கோங்க, இல்ல 30% வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நான் 30 லட்சமா? ஆமா 30% 30 லட்சம். சோ 30 லட்சம் பேர் மேல கேஸ் போடுவாரா இவரு? இல்ல 10 லட்சம் வச்சுக்கோங்க, 10 லட்சம் பேர் மேல கேஸ் போடுவாரா? எனக்கு புரியல. வாய் விடுறதுக்கு முன்னாடி பார்த்து விடணும். நீங்க அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 25 படம்ன்றீங்க, அவ்வளோ சீரீஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ சீரியல் பண்ணிருக்கீங்க, என்னமோ சொல்றீங்க. அவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு ஒரு நீங்க செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இல்ல, ஒரு மீடியா பர்சனே வச்சுக்கோங்களேன். மீடியா பர்சன்னா உங்களை ரெவ்யூ பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியும் தெரியலனா நீங்க எதுக்கு மீடியால உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அதனால தான் நீங்க 25 படம் நடிச்சதுல ஒரு படம் கூட எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நிறைய பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோ முதல்ல என்னென்னன்றதை கத்துக்கிட்டு எப்படி பேசணும்னு நினைச்சுன்னு அப்புறம் வந்து பேசுங்க. உள்ளதான் நீங்க வந்து எல்லாரையும் மிரட்டுறீங்க. இப்ப மக்களையும் மிரட்டுறீங்களோ எனக்கு புரியல. உங்க படத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க தான் அதே மக்களை மிரட்டுறீங்க, பாத்துக்கோங்க. நம்ம கலையரசனுக்கு வரும், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் அகோரிகள் அவர்களே,
ஓசி பிரியாணி நல்லா இருந்துச்சா? பிரியாணிக்காக வந்து பேசுனீங்களா? எதனால வந்து பேசுனீங்கன்னு தெரியல. கேவலமா இருக்கு நீங்க பண்றது. அடுத்தது பிக் பாஸ் சொம்பு தூக்குறது. ஒன்றும் இல்லை, இந்த கேஷ் விஷயத்துல அரோரா அவ்வளோ மேனிபுலேட் பண்றாங்க ஒருத்தரையும். அவங்களுக்கு யாராவது வினோத் டைட்டில் வினர்னு சொல்லிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. வினோத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க மேனிபுலேட் பண்றாங்க. ஆனா எபிசோட்ல அதை கட் பண்றாங்க. அரோரா பண்ற எல்லா விஷயத்தையும் எபிசோட்ல கட் பண்றாங்க. இதேதான் சாண்ட்ராக்கும் நேத்து பண்ணாங்க. சாண்ட்ரா வந்து ஏதோ நேத்து ரம்யா வந்து திவ்யா கிட்ட சாண்ட்ராவை பத்தி பேசினதை கட் பண்ணிட்டாங்க எபிசோட்ல. இன்னைக்கு அரோரா பண்றது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விஷயத்த இவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அரோரா வந்து வினோத்தை வந்து பயங்கரமா மேனிபுலேட் பண்ணாங்க. பூர்ணிமா போன வாட்டி போயிட்டு வந்துட்டு நிறைய காசு வாங்கினாங்க. 16 லட்சம் பிளஸ் போயிட்டு வந்ததுக்கான பேமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்றாங்க. நம்ம வினோத்தும் வந்து கேஷ் 18 லட்சம் எடுத்துட்டு போயிட்டதா ஒரு நியூஸ் வருது. இது ஃபேக்கா உண்மையான்னு தெரியல. நீங்க ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னொன்னு, அவரு எடுத்துட்டு போயிருந்தா மிகப்பெரிய லாஸ் அவருக்கு தான். வெளில போய் ரொம்ப கஷ்டப்பட போறாரு. எனக்கே அது ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அவர் காமெடி பண்றதுக்காக அவர் வின்னரா சொல்ல முடியாது. ரைட்டு தான். ஆனா நீங்க எப்படியோ முடிவு பண்ணிட்டீங்க அவர் தான் டைட்டில் வின்னர்னு. 50 லட்சம் எடுக்க வேண்டியவரை 18 லட்சம் எடுத்துட்டு, அதாவது டாக்ஸ் எல்லாம் போக அவருக்கு வந்து ஒரு 12 லட்சம் வரும்னு நினைக்கிறேன் கையில. ஸோ பாவம், 33 லட்சம் கையில வர வேண்டியது 12 லட்சம் தான் வரப்போகுது. அதை நினைச்சு அவர் எவ்வளவு ஃபீல் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. மேபி அதை வந்து அவரோட டேலண்ட் இருக்கிறதுனால அவருக்கு திருப்பி கிடைச்சிடும். நம்ம வாழ்த்துவோம். இப்ப வின்னர் யாரு? எல்லா வின்னர்ல நிறைய மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. என்னோட நீங்க அக்ரி பண்றீங்களோ இல்லையோ. டீசெண்டாவே யாரு இப்போ எனக்குன்னு இல்ல, இப்போ பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்கள, பார்வதிக்கு பிடிக்காதவங்க டீசெண்டா திட்டுங்க. அதே மாதிரி சாண்ட்ராவுக்கு பிடிக்காத சாண்ட்ராவையுமே சரி, அவங்களையும் கொஞ்சம் டீசெண்டாவே திட்டுங்க. கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா இருக்காது பார்க்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் வேற ஒரு ட்விஸ்டோட வந்து சந்திக்கிறேன். பபாய்.